ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா ஹேர் டொனேஷன் பண்ணியிருக்கீங்க, எப்படி உங்கள் அனுபவம் இருந்துச்சு, இப்போ எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க, பின்னல் போடுறீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பையன் ஸ்கூல்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா 4:45 5 மணி ஆகிடும். ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா அவனே நீயே குளிச்சுக்கூடா அப்படின்னு சொல்லிடுவேன். சரி நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குதேன் அப்படின்னா லஞ்ச் பேக்கை வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவனை குளிக்க வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப இப்போ எல்லாம் வெயில் அடிக்குது. மழைக்காலமாக இருந்தாலுமே 2 டைம் குளிக்க வச்சுருவேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார வச்சு அவனை நல்லா ஷாம்பு போட்டு குளிக்க வச்சுட்டேங்க. குளிக்க தேய்ச்சி விட்டுட்டோன்னா அவனே தண்ணியை ஊற்றிக்குவான். அது கொஞ்சம் அவனுக்கு ஜாலியாக இருக்கும் தண்ணியில் விளையாடுறது. நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டதுனால அவனுக்கு பெருசாக அது பிரச்சனையாக இருக்காது. அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு பவுடர் அடித்து கை காலுக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு கண்டிப்பான முறையில் எண்ணெயெல்லாம் வச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் விளையாட விடுவேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் ஹேர் டொனேஷன் பண்ணியிருக்கிறீங்க, இவ்வளோ லாங் ஹேரை வெட்டிட்டீங்க, எப்படி இருந்துச்சு உங்களுடைய அனுபவம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. எனக்கும் இப்படி தான் முன்னையெல்லாம் இந்த மாதிரி தெரியாமல் நான் நிறையா முடியை வெட்டி வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் அப்போவே இப்படி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மொட்டை போட்டிருக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மொட்டை போடுவேன். இந்த டைம் நான் ஏன் போடலை அப்படின்னா இதுதான் என்னுடைய முதல் அனுபவமாக இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு எப்படி அந்த ஷேவ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க அண்டர் கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. எனக்கு அதுதான் பெஸ்ட்டாகவும் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு அவனுக்கு மத்தியானம் வச்சுருந்த சாப்பாடு பேலன்ஸ் இருந்துச்சு. சாம்பார் சாதம், அது கூட கொஞ்சம் பாவக் பொரியெல்லாம் வச்சு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவேன். அப்படியே விளையாட விட்டுட்டே ஊட்டி விட்டோன்னா அவனும் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவான். அப்புறம் ஈவினிங் கார்டனில் பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இருக்கும். இது கொஞ்சம் சின்ன கார்டன் தான், இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணணுமே அப்படிங்கிறக்காக வேண்டி சூப்பராக தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு ஒரு மணி நேரம் நானும் அப்படியே வெளியில் டீயெல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிடுவேன். பக்கத்துலேயுமே ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க கூட பேசுவேன். இல்லைன்னா யாராவது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டின்னருக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் இருந்தது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி வெண்பொங்கல் தாங்க பண்ணினேன். பச்சரிசியும் சிறுபருப்பும் நல்லா ஊற வச்சுட்டு யோஜத்துக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறக்காக மறுபடியுமே பின்னாடி பக்கம் போயிட்டேன். ஏன்னா பின்னாடி நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப வெயில் காலம் வேறு அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே பின்னாடியே தான் பண்ணுறது. அவனை விளையாட விட்டாலும் பின்னாடியே உட்காந்துக்கிறது, தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ளேயே வருவோம். அப்படியே துணியை மடித்து வச்சுட்டு அவனுக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துருவேங்க. ஏன்னா பக்கத்துலேயே உட்காந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி தான். அப்புறமா கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வெண்பொங்கலை குக்கரில் கூட்டி விசில் போட்டு விட்டுட்டு குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தாங்க நினப்பேன். ஏன்னா நைட்டு கண்டிப்பாக குளிச்சுடுவேன். அதுக்கடையில் மடித்து வச்சுருந்த துணியுமே பீரோக்குள்ளே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டேன். மடிக்கும்போது இவ்வளோ நீட்டாக மடித்து வச்சாலும் எடுக்கும்போது பூராத்தையும் தள்ளி விட்டுட்டு தான் எடுப்பாங்க. அப்புறம் சின்ன பையனோட ட்ரெஸ் எப்போயுமே தனியாக வாஷ் பண்ணி தனியாக மடித்து வச்சுக்குவேன். அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபில் வச்சுருவேன். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே எடுத்துக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைபேடுமே வச்சுருப்பேன். சீக்கிரமாக என்னோடய ஹோம் டூர் கண்டிப்பாக காட்டுறேங்க. நான் எவ்வளோ நீட்டாக வீட்டை வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய கிச்சன் வீடை நான் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் என்னோடய பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாத்தையுமே நான் நீட்டாக தான் வச்சுருப்பேங்க. அப்புறம் என்னோடய முடியை பார்த்திங்கன்னா இப்போ வெட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தலையெல்லாம் வாரி எண்ணெய் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகினதுக்கப்புறம் தான் போய் குளிப்பேன். குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குக்கர் நல்லா விசில்லாம் வெண்பொங்கல் ரெடியாக இருந்துச்சு. சாம்பாரை சூடு பண்ணிவிட்டு கையோட பொங்கலை தாளித்து விட்டுலான்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் நெய்யிலேயே நல்லா வறுத்து தாளித்து கொட்டினோம்னா சூப்பராக இருக்கும். அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படியும் நம்ம உடனே சாப்பிட போகிறதில்ல, அதுக்குள்ளேயும் சின்ன பையன் அழுதுருவான், ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருப்போம். அதனால் வெண்பொங்கல் செஞ்சு முடித்த உடனே பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுருவேன். அந்த ஒரு டப்பா நெய்யையுமே ஊற்றிட்டேன். நெய்யில் மட்டும்தான் வெண்பொங்கல் தாளிப்பேன். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற நெய்யை அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு அதுக்கு மேலேயே வெண்பொங்கலை தட்டி அப்படியே மூடி வச்சிட்டோன்னா நல்லா சூடாகவே இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் வேறு லெவல். கண்டிப்பாக நானே ஒரு 2 பிளேட் வெண்பொங்கல் சாப்பிட்டுட்டேங்க. யோஜத்துக்குமே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு மாவு இல்லாமல் இருந்துச்சு. கண்டிப்பான முறையில் மாவு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரிசியை மறக்காமல் ஊற வச்சேன். மறந்துடுதுங்க அந்த அரிசி ஊற வைக்கிறது எனக்கு நைட்டு ஊற வைக்கணுங்கிறதே மறந்துடுவேன். ஞாயிற்றுக்கிழமை ஊற வச்சா திங்கக்கிழமை காலையாக ஆட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போனா ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாவு வரும். இன்றைக்கி ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டு அதனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் இதை ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு அந்த ஊற வைக்கும்போதே பார்த்திங்கன்னா அரிசி ஒரு டைம் கழுகிடுவேன். அந்த தண்ணி எனக்கு தேவைப்படும் மணி பிளான்ட்டுக்கெலாம் ஊற்றுறதுக்கு. அதனால் அரிசி உளுந்தெல்லாம் கழுகி தாங்க மறுபடியும் ஊற வைப்பேன். மணி பிளான்ட்டுக்கு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். படுக்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன பையனுக்குமே பாலாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வர்ற மாதிரி இருக்காது. அவனுமே தூங்கிடுவான். நைட்டு அழுதா மட்டும்தான் மறுபடியும் பாலாத்துற மாதிரி இருக்கும். அவனுக்கு தண்ணியெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுட்டு
கிச்சனையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு தாங்க படுப்பேன். இப்படி தான் இருக்கும் கிச்சன். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்கங்க. நைட்டு தூங்கும்போது கிச்சன் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் 10 நாளைக்கு ஒரு தடவை சோம்பேறித்தனம் வந்துடும். அப்போ மட்டும் வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வந்து என் பையனை எடுத்து வச்சுட்டு அவனையுமே ப்ரஷ் பண்ண வச்சுட்டு அப்படியே தூங்க போயிடுவேங்க. நிறையா பேர் வந்து இப்போ வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க, எப்படி முடி வளர்ந்துருக்குதா, என்ன ஏது எல்லாமே கேட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து என்னோடய ஹேர் க்ரோத் இந்த மாதிரி தான் இருக்குது. பின்னாடி க்ளீன் ஷேவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டு தான் நைட்டு தூங்குவேன். இதே நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா, இது வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி எடுத்த வீடியோ. இந்த மாதிரி வந்து ஒரு போனிடெயில் போட்டுக்குவேன். பார்க்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு அது தேவையில்லாத வேலை. யாருக்கு பார்க்குறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போனிடெயில் போட்டுக்குவேன். வீட்டில் இருக்கிறேன், தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுருக்கிறேன், காலையிலே ரெஃப்ரெஷிங் ஆகிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி பின்னல் போட்டுருவேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.